பிளாஸ்டிக் வாய்க்குள்ள போனாதான் பிரச்சனை, ஆனா காலு கீழே இருந்தா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் நீங்க 4000 ரூபாய் கொடுத்து வாங்குற அந்த கிராக்ஸை பத்தி தான் பேசுறேன். கிராக்ஸ் மாதிரியான பிளாஸ்டிக் ஃபுட்வேர்ஸ் இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிட்டு இருக்கு. ஆனா அதனாலேயே உங்க ஹெல்த் ஒட்டுமொத்தமா டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷூல இருக்க EVA ஃபோம்ல ஹெவி மெட்டல்ஸ், பிளாஸ்டிசைசஸ், இந்த மாதிரி நிறைய சிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம பாதங்கள்ல மட்டுமே மொத்தம் 5 லட்சம் ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கு. சன்லைட்ல இந்த பிளாஸ்டிக் ஷூஸ் எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்களுக்கே தெரியாம அது மெல்ட் ஆகும். அப்படி ஆகும்போது இதுல இருந்து டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸ் ரிலீஸ் ஆகி உங்க ஸ்கின் வழியா உள்ள போகும். இதுல volatile organic compounds ரிலீஸ் ஆகுறதுனால இது எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டரா கூட நமக்கு ஆக்ட் ஆகும். என்னதான் நம்ம பாதத்துல ஹார்ட் ஸ்கின் இருந்தாலும் அதை தாண்டியும் இது உள்ள போகும். முக்கியமா இதை சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம போடும்போது அவங்களோட சென்சிட்டிவ் ஸ்கின் இதோட கெமிக்கல்ஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா ஒரு அம்மா என்கிட்ட பாதத்துல சோரியாசிஸ் இருக்குன்னு ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தும் திருப்பி இது வந்துகிட்டே இருந்தது. கடைசியில காசை ரூல் அவுட் பண்ணி பார்த்தா இந்த கிராக்ஸ் தான் அந்த பிரச்சனையே. இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃபுட்வேர்ல ஆர்ச் சப்போர்ட் டோட்டலா இருக்காது. அப்ப டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல இந்த குழந்தைங்களுக்கு நீங்க இதை போட்டு விடுறப்போ அவங்களோட ஃபியூச்சர்ல நடக்கிற விதமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரியவங்களும் இதை கண்டினியூஸா யூஸ் பண்றப்போ லோ பேக் ஏக், ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிராண்ட் வேல்யூக்காக கிளீன் பண்ண ஈஸியா இருக்குன்னு இந்த மாதிரி பிளாஸ்டிக் செருப்பெல்லாம் நம்ம கால் கீழே போட்டுட்டு இருக்கோம். 500 வருஷம் ஆனாலும் டீகே ஆகாத இந்த பிளாஸ்டிக் செருப்பை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம குழந்தைங்களுக்கோ இல்ல நமக்கு மட்டும் கிடையாது, இந்த என்விரான்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய த்ரெட். ட்ரெண்டுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃபுட்வேர்லாம் யூஸ் பண்ணாம வீகன் ஆர் கார்க் இது மாதிரி யூஸ் பண்ணுங்க. பிளாஸ்டிக் நம்ம கிச்சனுக்குள்ள இருந்தாதான் பிரச்சனைன்னு இல்லை, நம்ம காலு கீழே இருந்தாலும் பிரச்சனை தான், மண்ணு கீழே இருந்தாலும் பிரச்சனை தான்.